வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி என்பது உலக புற்றுநோய் தடுப்பு தினமாக உலகம் முழுக்க பின்பற்றப்பட்டு வருகிறது. புற்றுநோய் குறித்த விழிப்புணர்ச்சி, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தல், அந்த குடும்பங்களுக்கு ஆதரவளித்தல், புற்றுநோய் குறித்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை சமூகத்தின் எல்லா மட்டங்களிலும் ஏற்படுத்துதல், தடுப்பு முயற்சிகள், புற்றுநோய் தடுப்பிற்கு நாம் பின்பற்ற வேண்டியவை, அதோடு புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள், இவற்றை பற்றியெல்லாம் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. புற்றுநோய் என்றால் என்ன? கேன்சர். இது உடலில் உள்ள சில திசுக்கள் கட்டுப்பாடின்றி வளர்ந்து உடலின் மற்ற திசுக்களை கடுமையாக சேதப்படுத்தி ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது பேர் தான் இந்த புற்றுநோய் என்பது. இது உண்மையில் யாருக்கு வரும் யாருக்கு வராது என்று சொல்வது கடினம். ஆனால் பொதுவாக சில காரணங்களினால் இது வருவதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த புற்றுநோய் என்பதில் அதில் வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் என்பவை தான் அதிக அளவில் ஏற்படக்கூடிய புற்றுநோயாக இருக்கின்றன. சில சமயம் நுரையீரலில் கூட புற்றுநோய்கள் ஏற்படுவதாக சொல்கிறார்கள். அதற்கு ஒரு காலத்தில் புற்றுநோய் வந்தால் மரணம் என்பது போன்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது புற்றுநோய்க்கு நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, சிகிச்சை முறைகள் வந்திருக்கின்றன. புற்றுநோயினுடைய அதை வெல்வதற்கான போராட்டத்தில் நாம் முதலில் செய்ய வேண்டியது, அதிக பயன் தரக்கூடியது என்னவென்றால் அதை ஆரம்ப நிலையில் கண்டறிவது தான். அதை ஆரம்ப நிலையில் கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் அது உண்மையில் ஒரு முழுமையான பயனை தரக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரிந்து அப்படி புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு 30-40 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதனால் புற்றுநோய் வந்துவிட்டால் உடனே மரணம் அல்லது வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்றெல்லாம் யாரும் கருதி கொள்ள தேவையில்லை. அப்படி கருதிய காலங்கள் முடிந்து போய்விட்டன. இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கு பல காரணங்களை சொல்கிறார்கள். இதுதான் என்று அறுதியிட்டு கூற முடியாதபடி பல்வேறு விதமான ஒரு கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. முக்கியமாக மதுப்பழக்கம், புகையிலை பழக்கம், இது புற்றுநோய்க்கான காரணிகளை அதிகரிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதேபோல் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், இது கூட ஒரு புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கலாம் என்கிறார்கள். அதே போல் உடல் பயிற்சியின்மை போன்றவை இதெல்லாம் கூட ஒரு புற்றுநோயை ஏற்படுத்தலாம் என்று சொல்கிறார்கள். அதிலும் கூட மரபு வழி காரணங்கள், அதாவது அந்த குடும்பங்களில் அல்லது மற்றவர்களுக்கு இருந்தால் அது இவர்களுக்கு மரபு ரீதியான மரபணுக்களின் வழியாக ஏற்படவும் கூடும் என்கிறார்கள். ஆனால் எந்த வகையில் ஏற்பட்டாலும் புற்றுநோயை நாம் எதிர்கொள்ள முடியும், வெல்ல முடியும். அது ஏனென்றால் புற்றுநோய் உடலை மட்டுமல்ல மனோரீதியாகவும் மனிதர்களை மிகப்பெரிய அளவிற்கு பாதித்து விடுகிறது. புற்றுநோய் பற்றிய கற்பனைகளை அகற்றுவது முக்கியம். அதற்கு சிகிச்சை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான எல்லா தடுப்பு முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். நாம் இங்கு தமிழ்நாடு அரசு கூட இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக சிறுமிகளுக்கு தடுப்பூசி செலுத்துகிற திட்டத்தை சமீபத்தில் தொடங்கி வைத்தது என்பதை நாம் அறிவோம். எல்லா நிலையிலும் நாம் உடம்பை அடிக்கடி பரிசோதித்து உடம்பில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொண்டால் புற்றுநோயை பற்றி நாம் அஞ்ச வேண்டியதில்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில சின்ன வழக்குகள் பெரிய அளவில் பேசப்படும். சில பெரிய கொலை வழக்குகள் சாதாரணமாக முடிந்து போய்விடவும் கூடும். இரண்டையும் நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வழக்கை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது எவ்வளவு பெரியதாக தொடங்கிற்று, எப்படி முடிந்து போயிற்று என்று எண்ணினால் அது வியப்பாக இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் அங்கே மேலாளராக இருந்த சங்கரராமன் என்பவர் கூரிய ஆயுதங்களால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த நாள் ஏற்படுத்திய பரபரப்பை விட அந்த கொலை வழக்கில் காஞ்சி சங்கராச்சாரியார் அதே 2004ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் நாள் கைது செய்யப்பட்டார். செப்டம்பரில் கொலை நடந்தது. 2.5 மாதங்களில் நவம்பர் 11ஆம் தேதி சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்ட போது
நாடு முழுவதும் அது பேச்சாக இருந்தது. இன்னொன்றையும் நினைவில் வைத்து கொண்டால், சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்டது தீபாவளிக்கு அருகில் ஓரிரு நாட்கள் முன்னால் கைது செய்யப்பட்டார். எங்கே கைது செய்யப்பட்டார்? ஹைதராபாத்துக்கு அருகில் ஒரு இடத்தில் தலைமறைவாக இருந்தபோது அவரை பிரேம்குமார் என்கிற காவல்துறை அதிகாரி கைது செய்தார். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். எல்லோருக்கும் வியப்பு, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது சங்கராச்சாரியார் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறாரே என்று. அவர்களுக்குள் ஒரு கடுமையான மோதல் இருந்தது. சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது அவர் என்னவெல்லாம் புலம்பினார் என்பதை நக்கீரன் போன்ற இதழ்கள் எடுத்தும் காட்டின. 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் அவர்தான் இந்த கொலைக்கு பின்னணியில் இருந்தார் என்பதை சொன்னார்கள். எங்களுக்கு பணம் கொடுத்து எங்களை கொலை செய்ய சொன்னார் என்று தாங்கள்தான் கூலி ஆட்கள் என்பதையும் சிலர் ஒப்புதல் வாக்கு மூலமாக அளித்தார்கள். அதற்கு அப்ரூவர் என்று பெயர். ஒப்புதல் வாக்கு மூலமாகவே அளித்தார்கள். வழக்கு நடந்து கொண்டே இருந்தது. ஆட்சி மாறிற்று. தொடர்ந்து வழக்கு நடந்தது. 2010ஆம் ஆண்டு அந்த காவல்துறை அதிகாரி யார் கைது செய்தாரோ, யார் குற்றப்பத்திரிகை கொடுத்தாரோ அவர் மர்மமாக இறந்து போனார். அதற்கு பின்னால் 2013இல் அந்த வழக்கில் தீர்ப்பு வருகிறது. இதற்கு இடையில் என்ன ஆகிறது என்றால், மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. 2011இல் மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சராகிறார். யார் சங்கராச்சாரியாரை கைது செய்தாரோ அவரே மறுபடியும் முதலமைச்சராகிறார். ஆனால் இப்போது அவர் அந்த அளவிற்கு கடுமையெல்லாம் காட்டவில்லை. வழக்கு என்ன ஆகிறது? 100க்கும் மேற்பட்டவர்கள் சங்கராச்சாரியார் தான் குற்றவாளி என்று வாக்குமூலம் கொடுத்தார்கள். சிலர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார்கள். அவர்களில் 83 பேர் பிறழ் சாட்சிகளாக ஆகிவிட்டனர். அதாவது, நாங்கள் அன்றைக்கு சொன்னது காவல்துறையின் மிரட்டலால் சொன்னோம், உண்மையில் இந்த வழக்குக்கும் சங்கராச்சாரியாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இதில் பெரிய வியப்பு என்ன என்றால், கொலை செய்யப்பட்ட சங்கரராமனின் மனைவியே எங்களுக்கு யார் கொலை செய்தார்கள் என்று தெரியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதனை தொடர்ந்து அவர்களினுடைய மகன் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுத்தார். வழக்கெல்லாம் தீர்ந்து தீர்ப்பெல்லாம் வந்த பிறகு என்ன அவர் சொன்னார் என்றால், என் அம்மாவுக்கு ஒரு மிரட்டல் வந்தது. உன் கணவரை கொண்டு விட்டோம், நீ சாட்சி சொல்லி உன் பிள்ளையையும் இழக்கப் போகிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு பின்னால் என் அம்மா பயந்து போய் எனக்கு இந்த வழக்கு பற்றி எதுவும் தெரியாது என்று சொல்லிவிட்டார் என்று வெளிப்படையாகவே அவருடைய மகன் தொலைக்காட்சியிலே ஒரு பேட்டியை கொடுத்தார். இத்தனைக்கு பிறகும் அந்த வழக்கு என்ன ஆயிற்று? நாடு முழுவதும், தமிழ்நாடல்ல, நாடு முழுவதும் பேசப்பட்ட அந்த வழக்கு முன்னாள் குடியரசுத் தலைவராக அன்றைக்கு இருந்த வெங்கட்ராமன் போன்றவர்கள் மிகவும் கவலைப்பட்டு பார்த்த வழக்கு என்ன ஆயிற்று என்றால், 2013ஆவது ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. யார் தீர்ப்பு வழங்கினார்கள்? புதுவை மாவட்ட முதன்மை நீதிமன்றம். அவ்வளவுதான். உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அல்ல, புதுவை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிற்று. இவர் கொலைக்கு இவர்கள் யாரும் காரணமில்லை, எல்லோரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள், எந்த ஒரு சாட்சியும் இதை முழுமையாக மெய்ப்பிக்கவில்லை என்று சொல்லி அனைவரையுமே விடுதலை செய்து விட்டார்கள். ஒருவேளை சங்கரராமன் தன்னைத்தானே வெட்டி கொண்டு இறந்து போய்விட்டாரா என்று தெரியவில்லை. என்ன வியப்பென்றால், அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் யார் கைது செய்தாரோ அவர்தான் முதலமைச்சராக இருந்தார். மேல்முறையீட்டுக்கு போகவே இல்லை. உயர்நீதிமன்றத்திற்கோ அல்லது உச்சநீதிமன்றத்துக்கோ அரசு மேல்முறையீட்டுக்கே போகவில்லை. அந்த வழக்கு முடிந்துவிட்டது. இப்படி பெரிய வழக்குகள் சில மிகச் சாதாரணமாக முடிந்தும் போயிருக்கின்றன என்பது நீதித்துறையின் வரலாற்றில் ஒன்று. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது,
நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது? 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது? பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது? டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது? இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது? இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே.
கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.